என்ன நாரத மாமுனிவரா, திருவேல சஞ்சாரியா, என்னை தேடி வந்த காரணம்? அம்மா ஒரு உதவி. என்னப்பா உதவி? இந்த இரும்பு துண்டை வருகிறதையாக வறுத்து தரணுமா? உங்களால முடியுமா? எத்தனையோ பேர் என்ன போயிட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 லோகமும் தெரிஞ்சுட்டு வர முடியாதுன்ட்டாங்க. அப்பா வாங்க போலாம் ஆசிரமத்துக்கு. இந்த 3 லோகமும் போனார், அவரை மதிக்கவே இல்லை. ஆனா இந்த அம்மா எப்படி சந்தான மரப்பாளக அம்மாது மரப்பாளக அந்த சாமிய மரவத்தாலை மரமாயி 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 சக்தியாண்டியும் போயிட்டேன், சரஸ்வதியாண்டியும் போயிட்டேன், மகாலட்சுமி ஆண்டியும் போயிட்டேன். ஒரே இருக்காங்க. பத்தினி என்பவள் யார் உத்தமியோ அவரால் முடியும்னு சொன்னதாம உன்னை தேடி வந்தேன். அப்படி கேட்ட உடனே அம்மா கோவம் வந்துச்சு. ஏதோ அப்படி கூட அம்மா வாங்கி கையில பார்த்தாளா? பார்த்த ஒரு யோசனையே, நான் பத்தினி என்பது உண்மையானால், உத்தமி என்பது உண்மையானால், இந்த இரும்பு துண்டு வருகளையாக இருக்க இருக்குது, செம்பு பாத்திரம் இருக்குது, பித்தளை பாத்திரம் இருக்குது. ஆணவம் கொண்டா அனுஷியா பத்தினி முந்தானி விழித்து அவன் முந்தாண்டி தான் விழித்து முந்தானி தான் விழித்து முதல் கடலை வறுத்து அப்படி கையில கொடுத்துட்டாங்க. கையில கொடுத்த உடனே பார்த்தாங்களா? பார்த்த உடனே யாரு பயந்துட்டார். இதை எடுத்துக்கொண்டு மும்மூர்த்தி தேவர்களை அழைத்து, தேவிமார்களை அழைத்து என்ன சொன்னாரா? உங்களால முடியாதுன்னு சொன்னீங்களே, இங்க பாரு நான் வறுத்து எடுத்துன்னு வந்துட்டேன். யாரா வறுத்து கொடுத்தது? அனுசியா பத்தினி வறுத்து கொடுத்தாங்க. பத்தினி வறுத்து கொடுத்தாங்க. நீ பத்தினி பத்தினி எத்தனை முறை சொல்றேன்? அப்ப வறுத்து கொடுத்த பத்தினி நாங்க வறுக்காத போன்னு சொன்னோம். நாங்க யாரப்பா? 3 பேருக்கும் வந்துச்சு. பார்த்தார் உடனடியாக. யாரு? சிவபெருமானும் மகாவிஷ்ணு பிரம்மதேவரும் 3 பேரும் சேர்ந்து அவருடைய பத்தினி பதுமத்தை கலைக்க வேண்டும் சொன்னாங்க. அப்படி 3 பேரும் பூலோகம் செல்லக்கூடிய வேலைகளிலே அடியேன் எழுதிய ஒரு பாடல், அடியேன் பாடிய ஒரு பாடல். ஓடக்கரம் மண்ணெடுத்து அம்மா நான் 300 ரூபாய் செய்து வைத்தேன். எல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன். உனத்துரு கருமாரி அம்மா
குளத்தூர் கருமாறி உன் முகத்தை பார்த்து அப்படி அந்த திரிலோக சஞ்சாரி நாரதர் முனிவர் இவங்க 3 பேரும் வைத்த கழகத்திலே பூலோகம் வந்துட்டாங்க. அனுசியா பத்தினி வீட்டுக்கு எப்படி வராங்க? யாசகம் கேட்பது போல வராங்க. பசி எடுக்குது